ஐபிஎல்ல நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸுக்கு நைட்டு மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஒரு 91 ரன்னுக்கு விக்கெட்டே இல்லாமல் டேவிட் வார்னரும் பிருத்திவி ஷாவும் சூப்பராக விளாண்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ரிஷப் பண்ட் கேப்டனாக இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ நேற்று ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாரு டேவிட் வார்னர் அண்ட் பிருத்திவி ஷாவும் நல்லாவே விளாண்டாரு. பட் அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் கொடுத்தாங்க. டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரனா சொல்லவே வேணாம். மிச்சல் மார்ஷ் செம்மையாக ஒரு போல்டு எடுத்தார். அதுக்கு அடுத்து வந்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அவரையுமே பார்த்தீங்கன்னா வந்த உடனே போல்டு எடுத்து தூக்கிட்டார். ஸோ 2 விக்கெட்டை குரூஷியலாக எடுத்தார். அப்புறம் கடைசியில் ஒரு விக்கெட் எடுத்தார், ரிஷப் பண்ட் விக்கெட்டை. ஸோ ஆனால் ரிஷப் பண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன் அடிச்சிட்டாரு. ஸோ கடைசியில் 191 ரன் அடித்தாங்க. 191 சென்னை நல்ல ஃபார்மில் இருக்காங்க, சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். பட் இருந்தாலும் கலீல் வந்து சூப்பராக போட்டார். ஃபஸ்ட்லேயே 2 விக்கெட் எடுத்தார். ருத்ராஜ் கைக்வாட்டையும் அப்புறம் ரச்சின் ரவீந்திரா 2 பேர்த்தையுமே சூப்பராக பவுலிங் போட்டார். ரச்சின் ரவீந்திராவால் பாலே தொட முடியல, அந்த மாதிரி தான் விளாண்டார். ஸோ பரவாயில்ல. பட் இருந்தாலும் ரஹானே சூப்பராக விளாண்டார். டேரியல் மிச்சலும் நல்லா விளாண்டார். அதுக்கப்புறம் வந்து சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா அவ்வளோவா நல்லா விளாட்ல. கடைசியில் தோனி வந்தார். செம்ம கிரவுண்டில் செம்ம சத்தம், சரியான க்ரௌடு, சரியான சவுண்டு. ஸோ தோனி அடிக்கிற ஒவ்வொரு பாலுக்கும் கிரவுண்டு அலர்னுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடைசி ஓவரில் 20 ரன் அடித்தார். எப்பவும் போல் அவர் வழக்கமாக அது பண்ணுறது தான். ஸோ நேற்றும் பண்ணார். பழைய தோனியை பார்த்த மாதிரி இருக்குது. அந்த லாங் ஹேரோட ஒரு 6 அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணார். பட் சென்னை தோற்றது யாருக்குமே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க தோனி அடித்தார் அப்படிங்கிறதுக்காக. பட் சென்னை தோற்றுருந்தாலும் அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. சப்ஸ்கிரைப் டு த சேனல். இதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.